ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் கேஷ் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்லைனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ்னு எந்த ஒரு அரசு சான்றிதழுக்கு அப்ளை பண்ணாலும் அதுக்கு முதல்ல நமக்கு கேன் நம்பர், அதாவது குடிமக்கள் அணுகல் எண் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த கேன் நம்பர் நாமளே வீட்டில் உட்காந்து ஆன்லைன்லேயே ஒரு 5 மினிட்ஸில் எப்படி மொபைல் மூலியமாகவே நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேன் நம்பர்னால் என்னென்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். இது தமிழ்நாடு அரசின் இ-சேவை போர்ட்டலில் உங்களுக்காக ஒரு தனிப்பட்ட கணக்கு, அக்கௌண்ட்டு. ஒரு முறை நீங்கள் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிட்டா உங்கள் பேர், முகவரி, ஆதார் எண் எல்லாமே அதில் சேவ் ஆயிரும். அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்களா, ஒரு டைம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ டைம் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கே கேன் நம்பருங்கிறத ஒன்று நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸு அரசு இதில் இ-சேவை மையத்தில் எதில் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணாலும் இந்த கேன் நம்பர் ரொம்ப முக்கியம். இந்த அக்கௌண்ட் நம்பர், இந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது தொடர்பாக எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இ-சேவையோட டிஎன்இ இ-சேவை லாகின் பண்ணிட்டு தான் நம்ம கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதுக்கு லாகின் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி யூசர் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு அது எப்படி பண்ணணுங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் லிங்க்கு. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி கூட எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இந்த பேஜில் உங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சா கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படிங்கிறது கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு இல்லை யூசர் நேம் கொடுத்து நீங்கள் திருப்பி ரீசெட் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும். அங்கே யூசர் ஐடி, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனெலாம் இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷனெல்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு உள்ள பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், நேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறது இந்த பேஜில் தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இதில் நிறையா பேஜஸ் இருக்குது, அடுத்தடுத்த பேஜஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்குமே நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்ததையுமே அடுத்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரொசீட் ஆப்ஷன் போய்க்குங்க. ப்ரொசீட் ஆப்ஷன் வந்ததையும் இதுதான் உங்களுக்கு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான மெயின் பேஜ். இதில் கேன் ரெஜிஸ்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஐடி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தா போதும். இல்லை உங்களோட யூசர் நேம் இல்லை உங்களோட ஆதார் நம்பர் இந்த மாதிரி நேம் கொடுத்து சர்ச் பண்ணாலே போதும். நம்ம அது இல்லைங்கிற பட்சத்துக்கு நம்ம புதுசாக இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெஜிஸ்டர் கேன் கிளிக் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் கேன் கிளிக் பண்ணது இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது டைப் பண்ணி இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த இதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. ஒரு டைம் பண்ணிட்டா நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன் நம்பர் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். கண்டிப்பாக ஆதார் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். இது மேண்டட்டரி. அந்த ரெட் கலர் மார்க் போட்டது எல்லாமே மேண்டட்டரி. ஸோ உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துங்க. டாக்குமெண்ட் டைப் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் நம்பர் எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் மெயின் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துக்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே இதில் நீங்கள் செல்வியா இல்லை ஸ்ரீமதி, திரு, செல்வன் இந்த மாதிரி நீங்கள் யாரோ அந்த மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் திரு கொடுத்துக்கலாம். அப்ளிகண்ட் நேம் பார்த்திங்கன்னா இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ரைட் சைடில் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இங்கிலீஷும் அந்த பக்கம் தமிழும் டைப் பண்ணணும். தென் உங்களோட ஜெண்டரில் நீங்கள் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க. நாங்கள் திரு கொடுத்ததுனால மேல் மட்டும் வந்துச்சு, அதனால் மேல் கொடுத்துட்டேன். நீங்கள் திருமண நிலை அவங்கள மேரீடா, அன்மேரீடா அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் அன்மேரிடுங்கிறனால அன்மேரிட் கொடுத்துட்டேன். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. தென் இதுக்கப்புறம் அப்பாவோடது, அம்மாவோட டீட்டெயில் கிளிக் பண்ணி சேவ் பண்ணணும், அதாவது கிளிக் பண்ணணும் இதில். ஸோ ஃபாதர் கிளிக் பண்ணிங்க. அவங்க டீட்டெயில்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். தென் ஃபாதர் அவங்களோட நம்ம அப்பானா அப்பாவோட பேர் இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் தமிழில் டைப் பண்ணணும்.
தென் அம்மாவோட பேர் என்னவோ அது இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க. தென் ரைட் சைடில் தமிழில் டைப் பண்ணிங்க. தென் ரிலீஜன் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ரிலீஜனோ அதை இது பண்ணிக்க. நாங்கள் வந்து ஹிந்து, ஸோ நான் ஹிந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கம்யூனிட்டி, நீங்கள் அதில் என்ன கம்யூனிட்டியில் வருவீங்களோ அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அது வந்துடும். தென் அதில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. தென் அதோட தாலுக்கா, தென் அதோட ரெவென்யூ வில்லேஜ், உங்களுக்கு அதில் பஞ்சாயத்து வில்லேஜ் வரும்ல ரெவென்யூ, அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டு கீழே வரீங்களோ அந்த எந்த ஏரியாவோ அதை செலக்ட் பண்ணிங்க. எங்களுக்கு வந்து கோமங்கலம் வரும் எங்களோட ரெவென்யூ, அதனால் நம்ம கோமங்கலம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்கள் ஸ்ட்ரீட் நேம் இல்லை ஊர் நேம் அந்த மாதிரி இதை கொடுத்துக்கலாம். அது இங்கிலீஷில் இங்கே டைப் பண்ணிட்டு தென் ரைட் சைடில் தமிழில் டைப் பண்ணிக்கங்க. அது வார்டு நம்பர் அதெல்லாம் நம்மளுக்கு மேண்டட்டரி கிடையாது. உங்களுக்கு ஃப்ளோர் நம்பர் பில்டிங் நம்பர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். வார்டு எத்தனாவது வார்டுங்கிறது டைப் பண்ண வேண்டியதில்லை. தென் உங்களோட பின்கோடு என்னவோ நீங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்க. நீங்கள் இதில் எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்ததையும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இதுலேயே பக்கத்தில் ஒரு ஓடிபி டைப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தென் ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷன் வரும். நான் ஆல்ரெடி இதெல்லாம் எதுவுமே கொடுக்காதனால உங்களுக்கு நான் இப்போ டெமோவை பண்ணி காட்டினேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். தென் அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு தென் ரெஜிஸ்டர் கொடுத்துக்குங்க. தென் இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ கம்யூனிட்டிக்குள்ளே போய்க்கலாம். அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு போனதையும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம்ல 13 டிஜிட் ஐடி வந்திருக்கும். அதை போட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் கொடுத்துக்கலாம். 13 டிஜிட்டில் வரும். அதை கொடுத்து சர்ச் பண்ணலாம். இல்லை ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இப்போ எல்லா டீட்டெயிலும் உள்ளே கொடுத்தோம்ல, ஸோ அந்த டீட்டெயில் ஃபாதர் நேம் இந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுத்து நம்ம அங்கே என்னென்னலாம் கொடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோமோ அதில் எது வேணாலும் கொடுத்து நம்ம இந்த கேன் நம்பர் மிஸ் ஆயிருந்ததுன்னா கூட மறந்துட்டால் கூட அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். தென் ஆட்டோமேட்டிக்காக இதில் சர்ச் கொடுத்திங்கன்னா அந்த கேன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகி நம்ம இப்போது இதுதான் அப்ளை பண்ண போகிறோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு டைம் அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா நம்மளோட கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் அப்ளை பண்ணி நம்ம இதை பண்ணுறோங்கிறதுக்காக தான் இத்தனை டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு டைம் இந்த கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணுமோ எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே நீங்கள் இந்த கேன் நம்பர் வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த கேன் நம்பரை வச்சு எப்படி நாம் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.